தங்கச்சி வீட்டுக்கு விருந்து என்ன சமைச்சேன்னு பார்க்கலாமா? நம்ம என்னதான் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்தாலும் நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த கறி கோழி மீனோட டேஸ்ட் வந்து ஃபாரினில் கிடைக்கிற அந்த உணவுகளில் வந்து இருக்காது. என்ன போல் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? என் தங்கச்சியுமே என்ன மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற மீனோட டேஸ்ட் வந்து துபாயில் கிடைக்கிற மீனில் இல்லைன்னு. ஸோ அவங்க துபாயில் இருக்கும்போதே சொல்லிட்டாங்க மீன் சாப்பாடு தான் வேணும்னு. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக அன்றைக்கி மீன் வாங்கி சமைச்சிருந்தேன். இந்த நான்வெஜ் மட்டும் கிடையாது, காய்கறியுமே சரி நம்ம ஊரில் கிடைக்கிற டேஸ்ட் வந்து இந்த ஃபாரினில் வந்து இருக்காது. ஸோ தங்கச்சிக்காக வேண்டிய அன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை ஆக்கி முருங்கைக்கீரை புளியானம் வச்சுட்டு ப்ளஸ் வந்து பட்டர் பீன்ஸும் வந்து ஆக்கியிருந்தேன். அன்னைக்கு வந்து குதிப்பு மீன் தான் கிடச்சிது. ஸோ கொஞ்சம் மீனை ஆக்கிட்டு மிச்சத்தை வந்து பொரிச்சிட்டேன். தங்கச்சி பிள்ளைங்க பெருசாக வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காரமெல்லாம் ரொம்ப குறைவாக போட்டு தான் வந்து ஆக்கியிருந்தேன். இன்றைக்கி நான் ரெசிபி எதுவும் காமிக்கல. நம்ம சேனலில் இந்த ரெசிபிஸ் எல்லாம் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த காய்கறிக்கெல்லாம் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ காலையில் முழிச்சதுமே முதல்ல வந்து நிறைய சின்ன வெங்காயம் முறித்து கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த முருங்கைக்கீரையில் அரிசி கலவுன தண்ணி சேர்த்து ஆக்கியிருந்தேன். ஃபைனலாக மாசித்தூள் போட்டு வந்து இறக்கணும். பட்டர் பீன்ஸ்க்கு இறாலும் வந்து சேர்த்துருந்தேன். ஸோ அன்னைக்கு சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதல்ல இந்த காய்கறி எல்லாம் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு மீனையும் ஆக்கி மீனையும் பொரிச்சு எடுத்துட்டேன். ஸோ அன்னைக்கு இந்த சிம்பிளான விருந்து தங்கச்சி வீட்டுக்கு வந்து கொடுத்தாச்சு. நான் சேனலில் வீடியோ போட்டு ஒரு 7 நாள் வந்து ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு குனஃபா வீடியோ ஒன்று போட்டேன். அதோடு பிஸியாகிட்டேன். இந்த குனஃபா சாக்லேட் வீடியோ போடும்போதெல்லாம் இப்படி தான். அந்த வீடியோ ஷேர் பண்ணி ஒரு வாரத்துக்கு சேனல் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேன். ஆர்டர் எடுக்கிறது, பேக் பண்ணுறது, கொரியர் பண்ணுறது, இப்படி வந்து பிஸியாகிடுவேன். ஸோ டைம் வந்து அந்தளவுக்கு பிஸியாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் தங்கச்சி ஃபேமிலியும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோடையும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம காயல் கிச்சனில் துபாயில் ரொம்ப ஃபேமஸான குனஃபா சாக்லேட் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக நிறைய சாக்லேட்ஸ் வெரைட்டிஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு சில சாக்லேட்ஸ் வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் தங்கச்சி துபாயிலிருந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற இந்த சாக்லேட் வந்து துபாயில் இப்போ ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. டேஸ்ட் பக்காவாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. நீங்கள் நம்பி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். சாக்கோ பிரிங்கிள்ஸ், சீட்டோஸ், ஒமான் சிப்ஸ், சாக்கோ ப்ரௌனி, இப்படி எல்லாமே வந்து கலந்து வரும். 1/4 கிலோக்கு 16 பீஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபேமிலியில் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு, கிஃப்ட் பண்ணுறதுக்குலாம் நல்ல ஒரு ஆப்ஷன் வந்து இது வந்து ரியல் சாக்லேட் தான், காம்பவுண்ட் வந்து கிடையாது. ஸோ நல்ல மெல்ட் ஆகும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த ரேப்பரை கூட சரியாக ஓப்பன் பண்ண முடியல. சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆகி ஸ்டிக் ஆகி இருந்துச்சு. தங்கச்சி துபாயிலிருந்து கொண்டு வந்த பிறகு ஃப்ரிட்ஜில் வைக்க முன்னாடி நான் இதை வந்து வீடியோ எடுத்தேன். ஒரு சில பேர் வந்து கொரியர் பண்ணும்போது மெல்ட் ஆகிறாதான்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. இந்த சாக்லேட் வந்து கட்டாயமாக மெல்ட் ஆகும். பட் ரேப்பர் விட்டு வெளியே வராது. துபாயிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு சேஃபாக வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கொரியர்லேயும் வந்து வரும். இந்த சாக்லேட் உள்ளே இருக்க அந்த பிரிங்கிள்ஸ், ஒமான் சிப்ஸ், சீட்டோஸ் இதெல்லாம் ஒவ்வொரு ஃப்ளேவர்லையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே ரொம்ப லிமிடெட் ஸ்டாக் தான். ஸோ சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்கள். நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.